ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போது சாண்ட்ரா வந்து கொதிச்சு போயிருக்காங்க விக்ரம் மேலே. விக்ரம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நைட்டில் பண்ணியிருக்காரு. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் ரம்யாவும் வியானாவும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து காலையிலேருந்து சாண்ட்ரா வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நகையை எப்படியாவது தூக்கிடலாம், ஏன்னா நம்ம நகை திருடு போயிடுச்சு. சப்போஸ் தோத்துட்டா அடுத்த வாரம் வந்து அப்படியே டைரக்ட் நாமினேஷன், ஜெயிச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படி ஒரு காரணத்துக்காக எல்லோரும் பயங்கரமாக பிளான்லாம் போட்டாங்க. ஆனால் எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து எஃப்ஜேலாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் தூங்கிட்டே இருக்காரு. அதாவது முழிக்கிறன்ற விஷயமே அவரோட ஹிஸ்ட்ரியிலே இல்லை. லாஸ்ட்டு 2 வாரமாக வந்துட்டு அதெல்லாம் தூக்கிட்டாப்புல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது செம்ம காலில் இருக்காங்க. ஆனால் சாண்ட்ராக்கு என்ன கோவம்னா கமருதி மேலே விஜய் பார்வதி மேலே தான் செம்ம காண்டாக இருக்காங்க. என்னன்னே தெரில. திடீர்னு பார்த்தா இவங்க நார்மலாக ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ வந்து எஃப்ஜேவும் சபரியும் வரலன்னு கமருதினும் விஜய் பார்வதியும் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறாங்க சபரி இவங்க சாண்ட்ரா கிட்ட. அவங்க வந்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ரம்யாஜோ கிட்ட நம்ம எல்லோரையும் கேட்குறாங்க, நீங்களாம் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சு இவங்க வந்து செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் சாண்ட்ரா வந்து ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா வியானா வந்து ஒரு ஃபீலிங்கில் வந்து உட்காந்தாங்க. ஏன்னா வியானாக்கும் விக்ரமுக்கும் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் இப்போ நடந்துச்சு. ஒரு வாக்குவாதம் மாதிரி. உடனே நடிக்காதான் சம்திங் எதுவும் சொல்லிட்டார் போல இருக்குது. இங்கே வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இவங்க 3 பேர் பேசுகிறாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, நைட் என்ன இருக்குது, இவங்க மட்டும் தானே முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு திவ்யாவோட சவுண்டு கேட்டிருக்க போல இருக்குது. பிரஜனும் பக்கத்தில் உட்காந்துருப்பார் போல இருக்குது. 2 பேரும் பேசியிருப்பாங்க போல சரிங்களா. அதை இவங்க கேமை தான் பார்க்குறாங்க. கேமில் யாரோ பேசுகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் விக்ரம் வந்து ஒரு லுக்கு விட்டு இவங்கள பார்த்தாராம். அது எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது உன் புருஷனே வந்துட்டு அங்கே வந்து கடலை போட்டுட்ருக்கான், என்னத்த சொல்ல நீ எல்லான்னு அப்படின்ற மாதிரி நான் பார்த்தான். எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ இவங்க மைண்டுக்குள்ளே புரியுதுங்களே பானைக்கு ஏன் அழுதாங்கன்ட்டு. ஸோ நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க யோசிச்சுட்டாங்க, புரியுதுங்களா. அதனால தான் வந்துட்டு இது. அதுக்கப்புறம் அவரும் அந்த நேரத்தை துண்டிக்கணும்னு சொன்னோடனே இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பரபரப்பு வந்துருச்சு. ஆனால் இந்த ப்ரொமோட்டரில் பேசுறதுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது பர்சனல் கிடையாது, வாய விடாத, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அது எங்கே முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ இதை வந்து இந்த விக்ரமை வந்து சொல்கிறாங்க. அது கூடவே இன்னொன்று சொல்கிறாங்க. இதை வந்து அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா திவ்யாவும் சாண்ட்ராக்கும் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வந்து பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு. அதை மேற்பார்வையிடுற விஷயத்தை வந்து விக்ரம்குள்ள கொடுத்துருப்பாரு. ஆமாம், அன்றைக்கி வந்துட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் தப்பு பண்ணாங்க, வேலை செய்யாமல் தட்டழிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதே மாதிரி விஜய் சேதுபதி என்ன சொன்னார், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, கரெக்டுங்களா, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அவங்க ஏன் அது பண்ணாமல் போனாங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று அவங்களோட நெக்கல், அவங்க கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செய்யணும்னு இருக்கவங்கள பக்கத்தில் இருக்கவங்க செய்யின்னு சொன்னால் செய்வாங்க. செய்யும்போதே வந்து அவங்களோட வந்து ஒரு மாதிரி கலாச்சிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தால் முடியாது, என்ன பண்ணும் அப்படி கேட்பாங்களே. அந்த மாதிரி விஷயத்த திவ்யாவுக்கு இது அன்றைக்கி வந்து விக்ரம் வந்து பண்ண விஷயங்கள் நானும் சொல்லியிருப்பேன் வீடியோவில். இப்போ அதை சொல்கிறாங்க. லிட்ரலாக அன்றைக்கி வந்துட்டு திவ்யா வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுவுறா, இவர் பார்த்து சிரித்தார். அப்போ எவ்வளோ வக்கரமாக இருக்கும் அவரோட புத்தி. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, அவர் ரொம்ப தவறாக பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்புறாங்க. வேணாவும் அதுக்கு வந்துட்டு ஆமாம் எனக்கும் அது தோணுது. ஏன்னா நான் இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அப்போ இத்தனை நாளாக வந்து நடிச்சியா, இன்றைக்கி வந்து நான் ஓவராக அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறேன் இந்த கேமுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நாங்கள் இவர் கேட்கலாமா, நீங்கள் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு 3-4 வாரம் வந்து சைலண்ட்டாக இருந்தீங்க, இப்போ வந்து வயலட்டாக பிஹேவ் பண்ணுறீங்களா, அப்போ அதெல்லாம் நடிப்பான்னு. நேற்று ஒரு வார்த்தை தான் கேட்டால் அதுக்கு எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கம் பத்துன்னு பார்க்குறாரு, என்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. இவரெல்லாம் என்ன ஒரு ஆளுன்ற மாதிரி வந்துட்டு விக்ரமோட அந்த வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னல, இவர் எப்படின்னா இது வரைக்கும் கிச்சன் பக்கம் போனது கிடையாது விக்ரம். பாத்ரூம் சைடு போக மாட்டார், அலர்ஜி, நோகாமல் நொங்கு தின்ற வேலை. இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வேலையும் கிடையாது, ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காரு. இதில் வேறு அவர் டைலாக் நேற்று விட்றாரு, ஏன்டா டேய் நாங்கள் பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டுருப்போம், சோத்தை போட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம், எங்களை வந்து இதை பண்ணு அதை பண்ணு டாஸ்க் பண்ணு, ஏன்டா உயிரை வாங்குறீங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் விட்றாரு. எப்படி சூப்பரில். இவங்க சாப்பிட்டு போகிறதுக்கு இங்கே வந்து பிக் பாஸ் ஒரு செட்டை வச்சு டெய்லி சாப்பாடு இதெல்லாம் போட்டு காசையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களே கலாய்ப்பீங்க. சூப்பர்ப்பா நம்ம வந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலும் விக்ரம் வர இன்னும் ஒரு சில பேர்லாம் கிச்சன் பக்கம் எட்டி பார்க்குறது கூட கிடையாது. ஆனால் வக்கனே அங்கே சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஆட்களே கலாய்க்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.